ஹலோ, என்னப்பா நல்லா இருக்கிறியா? எங்கண்ணே நல்லா இருக்கிறது? என்ன சொல்கிற? உங்களை பார்த்துட்டு என்னைக்கு நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகி போச்சுண்ணே. ஆமாண்ணே, பெரிய பிரச்சனை ஆகி போய் ரவுடி பயல்கள்லாம் சாவகாசம் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்ணே, என்னண்ணே நாய்க்கு கிடைக்கிறேன்? ஆமாண்ணா, அதானே உண்மை. சரிங்கண்ணே. ரவுடி பையனா? ஆமாண்ணே. என்ன கொலை பண்ணுறீங்க சரி. என்னண்ணே நாக்கெல்லாம் கிடைக்கிறீங்க? என்னண்ணே கொலை பண்ணுறீங்க? பூஜை பண்ணிட்டு வரப்ப கொலை பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்னா காலியாக ஆத்தாவுக்கு ஆடு வெட்டல, கோழி வெட்டல, அந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வரேண்ணா. கொலை கிடையாது, பூஜைன்னு சொல்லணும். அதை ஒருத்தன் உசுறு போகிறது பூஜையா உங்களுக்கு? பூஜை அது. கொலை கிடையாது அது. பூஜை மேட்ரு பண்ணேன். இடையில ஷர்ட்டு பம்பில் இப்படி வந்தது, மொத்தத்தில் ஒரு தண்ணி தட்டிச்சு. எங்க அப்படியே என்னண்ணா தலையில் கட்டு போட்டிருக்கிய? அப்படியே சும்மா வேர்வை வந்தது. வேர்வையா? வேர்வை வந்தது. ஓ, மண்டையிலேருந்து ரத்தம் வர்றது வேர்வையா உங்களுக்கு? வேர்வை வந்தது. கட்டு போட்டு இப்படி வந்துக்கிறேன், மறைச்சிக்கிறேன் நான் காப்பு போட்டு. என்னண்ணா சொல்கிறீங்க? யார் இறந்தே போயிட்டா? அப்படியா? நான் எந்த போட்டுன்னு சொல்லக்கூடாது, பூஜை போட்டோன்னு சொல்லணும். அதை யாருக்கு பூஜை போட்டியா? என்னன்னா காளி ஆத்தாளுக்கு கோழி ஆடுலாம் இது பண்ணல, கட்டல, அந்த மாதிரி இது மனுஷனுக்கு பூஜை போட்டு வந்தேன். இல்லை, சேட்டு பொண்டாட்டி வேகமாக அடித்தாங்களா மொல்லமாக அடித்தாங்களாண்ணா? வேகமாக அடிச்சிட்டாங்கண்ணா. வேகமாக அடிச்சிட்டாங்க? ஆமாண்ணா. கையை பிடிச்சி அடிக்கும் போது டக்குன்னு மத்தியில் ஒரு தட்டாங்க. அப்படியே வேர்வை வந்தது. வேர்வையா? ஒரு ரத்தம் வேர்வை? உங்கள் மொழியில் வேர்வையா அதுக்கு பேர்? வேர்வை வந்தது. பக்கத்தில் போயிட்டு டிஞ்சர் வாங்கி தட்டி அப்படியே ஹாஸ்பிட்டல் கட்டு போட்டுன்னு வந்துட்டேன். அப்படி இறந்தே போயிட்டா? அப்படியா? எந்த போட்டேன்னு சொல்லாத. நான் பூஜை போட்டேன்னு சொல்கிறேன். எந்த போட்டேன்னு சொல்கிறேன்? என்னன்னா காளி ஆத்தாளுக்கு வந்து கோழி ஆடுலாம் வெட்டல, பூஜை போடலாம், அந்த மாதிரி பூஜை போட்டு வந்தேன். கொலைன்னு சொல்ல ஒரு கோவம் வந்துட போகுது எனக்கு. பூஜை போட்டு வந்தேண்ணா. ஜெயிலுக்கு போடியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். அதுக்காண்டி போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு ஜாமீனில் ஏற்றுட்டானுங்க. நீ தான் பழக்கம் தானே. நம்ம ஃப்ரெண்டு 8 கொலை பண்ணிக்க, 8 பூஜை போட்டான். நான் 4 தான் பண்ணேன். எனக்கு அசியமாக தான் 8 பண்ணிக்கிறேனே. 4, 8, 10 பண்ணணும் அப்படின்னு ஒரு இருக்கிறேன் நான். மக்களை வதங்கி பண்ணுறவனுக்கு பூஜை போடணும். மக்களை வதவி பண்ணணும். எதுக்காக பூஜை போட்டியா அவனுக்கு? ஏன்னா மக்களை ரொம்ப கொடுமை பண்ணுறான். மக்களை வந்து வாழ விட மாட்டான். நான் பெரிய சொன்னீங்க மீட்ரு வட்டின்னு சொல்லிட்டு. மீட்ரு வட்டி, இந்த வட்டி, அந்த வட்டி, இல்லாத பாட்டங்கள்லாம் போட்டு தாளிக்கிறானா. அவன் வட்டிக்கு வாங்கி தாளிக்கு மேலே தாளிச்சுன்னு இருக்கிறான். என்னால் அப்படியே கொதிக்க முடியல. பாவம், நம்மளும் கூட பிறந்து இருக்கிறோம், அக்கா தங்கச்சி கூட பிறந்து இருக்கிறோம். அதெல்லாம் மனுஷன் எனக்கு கேட்கல. அதுங்கெல்லாம் பூஜை போட்டுருக்கு. நான் அதான் இந்த வண்டியில் போகிறல எலுமிச்சம் போட்டு அப்படி நெசுக்கிறேன். அந்த மாதிரி அது பூஜை. இல்லை, ஒரு மனுஷனை அநியாயமாக கொலை பண்ணுறிய பூஜை திரும்பி கொலை சொன்னால் கோவம் வந்துடுண்ணா. பூஜை போட்டேன்னு சொன்னேன். காளி ஆத்தா அதுக்கு வந்து கோழி ஆடுலாம் வெட்டல, அந்த மாதிரி பூஜை போட்டு வந்தேன். கொலைன்னு சொல்லணும், பூஜைன்னு சொல்லணும். அதை காளியாத்தா ஒரு பூஜை இருக்குன்னு ஒரு சாமியை நம்மளை காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுவும் பூஜை தான். மக்கள்லாம் அப்பாவி மக்கள்லாம் தவிக்கிறாங்களே. வீடு வாசலில் இருந்து எல்லாம் வட்டி மேலே வட்டி விட்டு நடுத்தல உட்காந்துக்கிறேன். அது பாவம் இல்லையா? நான் பூஜை போட்டு பிஏபி போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. அவங்களாம் மாமூல வாங்கி கொடுக்குறான். நாய் அவனுங்க எவன் நல்லா இருக்கிறான், அரசியல்வாதி எவன் நல்லா இருக்கிறான், கோர்ட்டுலாம் இருக்குல்ல, போலீஸ் இருக்குது. அவன் சம்பாதிச்சு வாங்கி கொண்டு தான் ஜகுஜா சொகுசு காரில் ஜகுஜா போகிறதுக்கு தான் இருக்கிறான். அப்பாயிமானுங்களே நம்மளோட ஆள் தான் இருக்கிறான். புரியுதா? ஆமாம். சரிண்ணே. ஆனால் இப்போ வீடியோ எடுத்து போட்டோன்னா வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும்ண்ணே. அதெல்லாம் மாதிரி மனுஷனாக பிறந்தா எல்லாம் சாதிக்கணும். எங்கெல்லாம் பார்க்குறியா? எல்லாத்தையும் சாப்பிடணும். மனுஷனாக பிறந்தா கசப்பு இனிப்பு எல்லாத்தையும் தின்னணும். தின்னாதான் மனுஷனாக வர முடியும். நம்ம அப்படியே பூமை மாதிரி அப்படி போயிருந்தானே ஒருத்தவனும் மதிக்க மாட்டான். அதாவது டிவியில் டாயினா ஓட்டுவாடா அப்படின்னு வேடாய் அப்படி கடிக்கணும். அப்போ தான் பயப்படுவான் அவன். இப்போ நக்கெல்லாம் நம்ம ஏரியாலாம் வந்து பாரு, நமக்கு அவ்வளோ மரியாதை, அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ. அது பேர் மரியாதை இல்லைண்ணே, பயம். மரியாதை பயம்லாம் கிடையாது, மரியாதை. எது சொன்னால் நம்ம அண்ணங்கிட்ட செய்வார் அப்படின்ட்டு துணிச்சலாக இருக்கணும்ண்ணா. மனுஷனாக பிறந்தா ஜெயிக்கணும், துணிச்சல் பண்ணணும். அதுதான் முக்கியம். பூஜைன்னு சொல்லிட்டு 4 பூஜை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு வந்தது பெரிய திருப்பி கொலைனா அப்போ நான் உடனே பூஜை போட்டுருவேன். நான் என்னண்ணா நீங்கள் என்னகிட்ட வரிய இப்படிலாம் பேசக்கூடாது. பூஜை போட்டுருவேன் நான். இப்போ 5வது பூஜை போட்டுருவேன் நான். என்ன பேசுகிறேன்? நான் பூஜை பெருந்தன்மா சொல்லின்னுக்கிறேன் நான். அதெல்லாம் அச்சிங்கண்ணா கொலைன்னா அச்சிங்கண்ணா கொலை வந்து காய்கறி வெட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து காளி ஆத்தாளுக்கெல்லாம் வந்து கோழி ஆடுலாம் வெட்டல, அது மாதிரி இது பூஜை போட்டோம். முன்னீஸ்வரனுக்கு போட்டோம், ஆடு வெட்டல, கோழி வெட்டல பூஜை. அது மாதிரி இது பூஜை போட்டு வந்தேன். இது கொலைன்னு சொல்லாத, அசிங்கமாக இது பூஜை போட்டு வந்தேன்னு சொல்லுவேன். நான் கௌரவமா
சரிண்ணா சரிண்ணா. சொல்லணும்னு சொல்லாது. அப்போ நான் உனக்கு பூஜை போட்டுருப்போம் 5வது பூஜை. போனேண்ணா. நானா நீங்கள் உங்கள்கிட்ட பேசினது எங்கள் வீட்டில் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தது. சொல்லு அண்ணன் வராது வீட்டில் பூஜை போட்டுருவாருன்னு சொல்லு. அண்ணன் சொல்லி வை. வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கெலாம் வராமட்டாங்கண்ணா. சரிங்கண்ணா, உங்களை இதே கடைசியாக இருக்கட்டும்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நான் இதை வீடியோ போடுறேன்னா போடலையோ தெரில. பயப்படாதப்பா. உனக்கு என்ன வேணும்? வண்டி வேணுமா, பைக் வேணுமா, காசு பணம் வேணுமா, என்ன வசதி வேணும்னு சொல்லு. எல்லாம் நான் உனக்கு பண்ணி தரேன். பயப்படாத. உனக்கு நம்மகிட்ட எல்லாத்தையும் எதுவும் கிடையாது. நம்ம பசங்களுக்கு சொன்னால் எத்தனை இறக்கிடுவானுங்க. அட்ரஸ் வீடு அட்ரஸ் சொல்லு, நம்பர் சொல்லு. எல்லாம் வீட்டில் வந்து இறக்கிடுவானுங்க. வேண்டாண்ணா. நான் வந்து கஞ்சா கூட குடித்தாலும் சுத்தமாக குடிச்சிட்டு போகிறேண்ணா. என்ன ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. பூஜை போடணும் பார்த்தா உங்களுக்கு என்ன? ஆமாம், என்னவே பூஜை போடுறேன்னு சொல்கிறிய. நான் இப்போ எடுத்துன்னு வச்சுக்கா பூஜை போட்டுருவேன். யாரா இதெல்லாம் கேள்வி கேட்காத. அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணுறான். அசிங்கமாகுது. நாடு ரொம்ப குடிசேர் ஆகுது. பெரிய பெரிய அரசியல்வாதெல்லாம் அவங்க வீடு வாசலும் போயின்னுக்கிறான். மக்கள் யாரும் அப்பாயின்மெண்ட்களை கவனிக்க மாட்டான். நான் பார்த்துட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் நான் மக்களுக்கு. நீங்களா? ஆமாம். இதுக்கு பட்டம் வாங்கி இல்லை, இதுக்கு பட்டம் வாங்கி இல்லாத பட்டம் கொடுத்துட்டு வந்து சென்னை இப்போ மழை காலத்துலப்பா. மழை காலத்துலையா? மழை காலத்தில் எல்லாம் பண்ணின்னுக்கிறேன். சொல்லு பொண்ணு சொல்லணும்னு சொல்லு. அந்த அளவுக்கு மரியாதை அங்கே. அப்படியாண்ணே? ஆமாம். வேறு என்ன குணசீலன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், குணசீலை. சரிண்ணா, நீங்கள் ஏதோ கடைசியாக வீடியோ இருக்கட்டும்ண்ணா. போயிட்டு வரேண்ணா. ஃபோனுக்குன்னு உங்கள் பசங்க யாரும் ஃபோன் பண்ணாத பார்த்துக்கண்ணே. என்னைய அப்படிலாம் பயப்படாது. பூஜை போட்டுருவேன். அதுதானே சொல்கிறேன். பூஜை என்னைய பூஜை போட விட எனக்கு புள்ள புண்டாட்டி இருக்கு. இருக்கட்டும், எனக்கு ஒன்றா இருக்குது. யாரும் இல்லைன்னு சொல்லுது. வேண்டாம்ண்ணா. நம்மளுக்கும் பூஜைக்கு ரொம்ப தூரம்ண்ணா. மனுஷனா பிறந்தா எல்லாத்தையும் சாதிக்கணும். அவன் தான் மனுஷன் இல்லையா? முன்னாடி பாரு எவ்வளோ பாரு. அந்த ஊரே இருக்குது. அப்படியே வல்லூரே ஏரியாவே இருக்குது நம்ம இதில். ஏழு நின்று அப்படியே பறக்கும். அப்படியே நிற்கும் வரும். அப்படியே மண்டையில் நல்லா பெருசாக போட்டிருக்க மாட்டேங்க அந்த அம்மா. சேட்டுக்காரம்மா மத்தியில் அச்சிச்சுனா வேர்வை தண்ணி வந்ததுண்ணா. இல்லைண்ணா, வேர்வை தண்ணிங்கிறேன். நல்லா பெருசாக தெரிய மாட்டேங்குது. சரியா? வேர்வை தண்ணிண்ணா இது. நீ வேற வேர்வைண்ணா இது. சரிங்கண்ணா. நல்லதோ கெட்டதா இதே பார்த்துருங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. நான் வரேண்ணே. கிளம்புறேண்ணே. கிளம்புறேன். சரி சரி பாய்.